மிகப்பெரிய இன்சூரன்ஸ் வழங்குற நிறுவனம் அப்படின்னா அது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான். இந்த எல்ஐசியோட பெரும்பான்மையான பங்குகள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கு. அதாவது இந்த நிறுவனம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில இப்போ எல்ஐசிக்கு ஒரு புதிய நெருக்கடி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு 6.5% பங்குகளை பப்ளிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த நெருக்கடி ஏற்படுறதுக்கு என்ன காரணம், செபியோட டைரக்ஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் நிறுவனம், மிகப்பெரிய இன்சூரன்ஸ் ப்ரொவைடிங் நிறுவனமாகவும் இது இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த நிறுவனம் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எல்ஐசி மேல மத்திய அரசாங்கத்துக்கு 96.5% பங்குகள் இருக்கு. அதாவது அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸா இருக்காங்க. இந்த 96.5% அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, எல்ஐசி முழுக்க முழுக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. ஆனா கடந்த மே 2022 எல்ஐசி பப்ளிக் ஆஃபரிங்க்கு வராங்க, அதாவது ஐபிஓக்கு வராங்க, பங்குச்சந்தையில லிஸ்ட் ஆகுறாங்க. அப்படி ஐபிஓக்கு வரும்போது இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய ஐபிஓவா இந்த எல்ஐசியோட லிஸ்டிங் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரு ஷேர் 902 ரூபாயில இருந்து 949 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இவங்க ஐபிஓக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு முதலீட்டாளர்கள் மத்தியில பெரும் வரவேற்பும் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து இவங்க ஐபிஓ மூலமா 21,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க. சோ பங்குச்சந்தையில இவங்க லிஸ்ட் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட பங்குகள்ல 3.5% தான் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பப்ளிக் ஆஃபரிங்க்கு பிறகு எல்ஐசியோட லிஸ்டிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 96.5% மத்திய அரசு கிட்டையும் 3.5% பங்குச்சந்தையிலும் இருந்திருக்கு. அதாவது முதலீட்டாளர்கள் கிட்டையும் இருந்திருக்கு. சோ இப்போ வரைக்கும் எல்ஐசி இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியமான செபி ஒரு முக்கியமான ரூல்ஸா கொடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி பங்குச்சந்தையில அவங்களோட 10% கண்டிப்பா பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்க்கு கொடுக்கணும் அப்படின்னு அதை கட்டாயப்படுத்திருக்காங்க. சோ அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்ஐசியோட பங்குகள்ல 3.5% மட்டும்தான் பப்ளிக் ஷேரிங்ல இருக்கு. அதை மத்திய அரசாங்கம் 10% கண்டிப்பா மாத்த வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா செபியோட ரெகுலேஷன்ஸ் அதை தான் குறிப்பிடுது. இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு செபி கொடுத்திருக்க கால அவகாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2027 மே 16 எல்ஐசி அவங்களோட 10% பங்குகளையும் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்க்கு மாத்தி ஆகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செபியோட ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நிறுவனத்தோட ப்ரமோட்டரோ இல்லைன்னா அதிகப்படியான ஷேர் ஹோல்டரா யாரு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா 10% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்க்கு இதை வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்ஐசியோட அதிகப்படியான ஸ்டேக் ஹோல்டரா யார் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் தான் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 3.5% பங்குச்சந்தையில இருக்கு, அதாவது பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ல தான் இருக்கு. அப்படிங்கும் பட்சத்துல அதை 10% கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மீதி இருக்கிற 6.5% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்க்கு வந்தாகணும். ஸோ இந்த ஒரு கிரைட்டீரியாவை மீட் அவுட் பண்றதுக்காக தான் மத்திய அரசாங்கம் எல்ஐசியினுடைய பங்குகளை பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க அப்படிங்கிற அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இன்னொரு 6.5% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆனா எக்ஸாக்டா எந்த காலகட்டத்தில் இது வரப்போகுது அப்படிங்கிறத பத்தின எந்த அபிஷியல் டேட்டாவும் வரல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செபி கொடுத்திருக்க டெட்லைனான மே 16, 2027 முன்னாடி இதை கண்டிப்பா அவங்க நடைமுறைப்படுத்திடுவாங்க. எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 5.85 லட்சம் கோடியா இருக்கு. அதே மாதிரி எல்ஐசி பங்குகளினுடைய விலை என்ன அப்படின்னா, ஜூலை 11 நிலவரப்படி நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பங்கினுடைய விலை 922 ரூபாய் 25 பைசா அப்படிங்கிற கணக்குல அது வர்த்தகமாயிட்டு இருக்கு. சோ எல்ஐசி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதுலயும் குறிப்பா எல்ஐசியோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டரா இருக்கிற மத்திய அரசாங்கம் இன்னும் 6.5% அவங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த தகவல் வெளியானதுல இருந்து எல்ஐசியினுடைய பங்குகளின் விலை கிட்டத்தட்ட 2% மேல குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.